கால முடிக்கக்கூடிய சஃபிக்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவானா, முன்னாடி சொன்ன வார்த்தையை விட பின்னாடி சொன்ன வார்த்தை சின்னதா இருந்தா. கிருஷ்ணர் பிறந்தார், 8வது மாசத்திலே பிறந்தார், 8வது திதியில பிறந்தார், 8வது பெண்ணான தேவகிக்கு பிறந்தார், 8வது கர்ப்பமா பிறந்தார். பிறந்துட்டாரா? அப்போ சுகபிரம்மம் எழுதுறார், தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதார்யுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோதி சௌபகம் மகார்ஹ வைதூரிய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்திர குந்தளம் உத்தாம காஞ்சீகத கங்கணாதிபிர் விரோச்சமானம் வசுதேவ மைக்ஷதன் இருக்கா. அந்த இடத்த குழந்தைன்னு சொல்றார். பாலகம்னு ஒரு வார்த்தை போடுறார். கம்னு சொன்னாலே சின்னதுன்னு அர்த்தம், பாலம்னு சொன்னாலே சின்ன குழந்தை, பாலகம்னு சொன்னா ரொம்ப சின்ன குழந்தை. அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல கன்யானா சின்ன பெண்ணு, கன்யக்கான ரொம்ப சின்ன பெண்ணு. அதனாலதான் அந்த காலத்துல கன்யக்கா தானம்னு சொல்லுவா. ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் ஆகிறபடியால். அப்புறம் இந்த சாரதா ஆக்ட் எல்லாம் வந்த உடனே அது 21, 22, 23 ஆச்சு. காவு எடுத்துட்டா, கன்யா தானம். போக போக யாவையும் எடுத்துருவா, கண் தானம் தான் இருக்கும். ஏன்னா அந்த கன்யகா தானம் நடக்கிறது. அந்த கன்யகா தானத்துல தான் ஜனகர் சொன்னார், இயம் சீதா மமசுதா சஹதர்ம சரீதவ பிரதிச்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருணீஸ்வ பாணினா. இன்னைக்கும் திருக்கல்யாணங்கள்ல இந்த ஸ்லோகம் சொல்லுவா. நீங்க கொஞ்சம் கூர்ந்து கேட்டேன்னா, கல்யாணம் ஆகாதவாளுக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகும்போது மந்திரத்துடைய அர்த்தம் இப்ப கேட்கிறபடியால் அனுபவிச்சு கேட்பேள். கல்யாணம் ஆனவாளுக்கு என்ன சொல்வேள்? நிலைச்சு இருக்கும். ஏன்னா இந்த காலத்துல கல்யாணம் ஆறதும் கஷ்டமா இருக்கு, நிலைச்சு நிக்கிறதும் கஷ்டமா இருக்கு. அதனால ஆனவாள்லாம் மந்திரத்தை அர்த்தத்தை அனுபவமா கேட்டுக்கோங்க. ஆகாதவாள்ல இனிமே நடக்கக்கூடிய கல்யாணத்துக்கு நீங்களே உபன்யாசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் படைக்கிற அளவுக்கு அர்த்தத்தை கேட்டுக்கோங்க. அதனால இயம் சீதா, ஜனகர் சொன்னாரா ராமா இது என் சீதைன்னாராம். ஏன் அப்படி சொன்னார்னா, முதல்ல ராமரை ரொம்ப புகழ்ந்துட்டார் ஜனகர். எவ்வளவு அழகா இருக்க ராமா, சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தர்சனம் ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்த அபகாரிணம். பார்ப்பவர்களின் மனதையும் கண்ணையும் பறிப்பவன். ஏன் ரெண்டுத்தையும் சொல்றார்? சில பேர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா, ஐயோ என்ன அழகா இருக்கார். குணத்தை போய் பார்த்தா ஐயோ இந்த ராவணன் வேண்டான்னு தோணும். சில பேர் பார்க்கறதுக்கு சுமாரா தான் இருப்பா, ஆனா குணத்தை போய் பார்த்தா ஒன்னொன்னும் வைரமா இருக்கேன்னு தோணும். அதனால பார்க்கறதுக்கும் நன்னா இருந்து குணத்தாலையும் கவரக்கூடியவர்கள் சிலர். பெருமாள் ஒத்தர். அதனாலதான் திருக்கண்ணபுரத்துல போய் ஆழ்வார் பெருமாளை சேவிச்சாராம். முடிச்சுட்டு வந்த உடனே விட்டுட்டு வந்துட்டேனாரா. உடனே கேட்டாராம் ஆழ்வாரை, என்ன விட்டுட்டு வந்தீள்? கண்டவர்த்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தின் கருமணியே, என் கண்ணபுரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட என் மனசை விட்டுட்டு வந்துட்டேன்னார். அதனால ராமர உடைய அழகை பார்த்தா எல்லாருடைய கண்ணை பறிச்சுருவர், ராமருடைய குணத்தை அனுபவிச்சா மனசை பறிச்சுருவர். திருஷ்டி சித்த அபகாரிணம்னார் வால்மீகி. அதை பார்த்துட்டு ஜனகர் சொன்னாரா, ராமா நீ ரொம்ப அழகுதான், ஆனா ஒரே ஒரு வாட்டி என் சீதையை பாரு. எம் சீதா, என் அழகான பெண் சீதையை பாரு. என்ன எனக்கு அழகும் இருக்கு படிப்பும் இருக்கு, உம்ம பெண் அழக பத்த மட்டும் சொல்றீரே கேட்டாரா ராமர். அப்ப சொன்னாரா ஜனகர், ஒசத்தியான விஷயத்துக்கு கம்மி விசேஷணங்கள் போடணும். இப்போ இதே ரோட்ல நீங்க போனேன்னா உஸ்மான் ரோட்ல பாத்திர கடையும் இருக்கு, வைர கடையும் இருக்கு. இப்ப பாத்திர கடையில போயிட்டேன்னா எக்கச்சக்கமா இருக்கும் பாத்திரம். அவன் சொல்லுவான், இது கட்டாயமா வாங்கிக்கோங்க, இந்த பாத்திரம் இது ரொம்ப பயன்படும். ஒரு 40 ரூபாய் பாத்திரத்துக்கு அரை மணி நேரம் பேசினாதான் வித்து போகும். வைர கடைக்கு போங்கோ, அவன் ஏதாவது சொல்லுவானா, இந்த வைரம் போட்டுன்னா மின்னு வேள்னு, இதுதான் வைரம்பா, உடனே வாங்கி வந்துருவோம். 10,000 ரூபாய் ஒரு வைரம் சொல்லாமலேயே வாங்கி வந்துருவோம். 40 ரூபாய் பாத்திரம் எவ்வளவு சொன்னாலும் வாங்க மாட்டோம். ராமா ஒன்ன விற்கணும்னா உன் அழகையும் சொல்ல வேண்டியதா இருக்கு, படிப்பையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. என் பெண்ணு சீதைக்கு அழகு மட்டும் சொன்னாலே போறோம், ஒத்து போயிடுவோம். எம் சீதா நாராம். மமசுதா, ஜனகருக்கு மமகாரமே கிடையாது. மமகாரம்னா என்னுடையது, அது நமக்கு இருக்கணும். இப்போ கோவிலுக்கு போறோம், ஆப்பிள் 150 ரூபாய் ஃப்ரூட் ஷாப்லேன்னு வாங்கிட்டு போறோம். பக்கத்தில் இருக்கக்கூடியவர் 20 ரூபாய்க்கு ஒரு டசன் வாழைப்பழம் வாங்கிட்டு வர்றார். பட்டர் சுவாமி மாத்தி கொடுத்துடுறார். 20 ரூபாய் வாழைப்பழத்தை என்கிட்ட கொடுக்குறார், 150 ரூபாய் ஆப்பிள் அவர்கிட்ட கொடுக்குறார். விடுவோமோ? என்னுடைய ஆப்பிள என்கிட்ட கொடுங்கோ. பெருமாள் சன்னதியில கூட மமகாரம் என்னுடையதுங்கிறது போக மாட்டேங்கிறது. ஜனகருக்கு அது கிடையவே கிடையாது. பின்ன எப்படி எம் பொண்ணுன்னு சொன்னார்? மமகாரம் இல்லாத ஜனகர் வாயிலேயே என்னுடைய பெண்ணுன்னு சொல்ல வச்சிருக்கானா அந்த சீதைக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கும். மமசுதா. அதனால சொல்லுவாளே, ஒரு குழந்தையும் பார்த்து அப்பா அம்மா சொல்லணுமா என் குழந்தைன்னு, அப்படின்னா அவ்வளவு பெருமை இருக்கணும். அதனால மமசுதா சக தர்ம சரித்தவ, நீ நல்ல வழியில் நடந்தால் உன்னோடு கூட நடப்பள். பதி ஹஸ்பண்ட், ஒய்ஃப்க்கு என்ன? அதான் கேட்டுட்டே இருக்கணும். உபன்யாசத்தை நீங்க கொஞ்சம் பஜனை மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் உறக்கம் பண்ணிட்டு வந்துடலான்னு நினைச்சேள், விடவே முடியாது. உபன்யாசத்துல எங்கேயாவது பிடிக்கணும். பதி ஹஸ்பண்ட், ஒய்ஃப் பத்னி.
பதிம் நயதி இதி பத்னி, யாரு கணவனை நல்ல வழியில் நடத்த வைப்பளோ அவளுக்கு பத்னின்னு பேர். அதனால பதிம் நயதி இதி பத்னி எங்கேன்னு வந்தது? சஹதர்ம சரிதவ. ஆங்கிலத்துல டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன் உண்டு. குட், பெட்டர், பெஸ்ட். பெட்டர் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் குட், பெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் பெட்டர் அண்ட் குட். அதனால ராமா யூ ஆர் குட், ஆனா இவோ ஷீ இஸ் பெட்டர். அதனாலதான் பத்னிக்கு பெட்டர் ஹாஃப்னு பேர், குட் ஹாஃப்னு பேரே கிடையாது பாருங்க. அதனால இவர் குட் பட் ஷீ இஸ் பெட்டர், அதனாலதான் பெட்டர் ஹாஃப். அதனாலதானே சொல்றார் சஹதர்ம சரிதவ. அதோட பத்னி வந்திருந்தா அவ கேட்டிருந்தா அதெல்லாம் பெருமைப்பட்டிருப்போம். அதனால சஹதர்ம சரிதவ பிரதீட்ச சைனாம், கெட்டியா கையை பிடிச்சுக்கோங்கிற ஜனகர். ஏன்னா ஜனகருக்கு என்னவோ எங்கேயோ கோட்டை விட்டுருவார் போல இருக்கு, பின்னாடி எங்கேயாவது போகும்போது பிரதீட்ச சைனாம் நன்னா பிடிச்சுக்கோ. பத்ரம் தே, சம்ஸ்கிருதத்துல பத்ரம்னா மங்களகரம்னு அர்த்தம். மே காட் பிளெஸ் யூ, அதுக்குதான் சம்ஸ்கிருதத்துல பத்ரம்னு பேர். வேதத்துல சொல்வோமே பத்ரங் கர்ணே விஷ்ணுயாம தேவாஹ பத்ரம் பஷ்யேத் மாக்ஷபீர்யஜத்ராஹ சொல்றோம் இல்லையா? பத்ரம்னா மங்களகரம். ஆழ்வார் திருக்கூடலான கூடலழகர்ல பெருமாளை பார்த்துட்டு சொன்னார், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூலாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு வடிவாள் நின் வலமார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்குமுழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டேனர். பல்லாண்டு வாழ்க, மங்களகரம், பத்ரம். அததான் பிரதீட்ச சைனாம் பத்ரம் தே, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். பாணிம் கிருணீஸ்வ பாணினா, ராமர் மேலோட்டமா பிடிச்சுட்டார். நம்ம சாஸ்திரப்படி கல்யாணத்துல பாருங்க, பட்டர் என்ன பண்ண பிடிச்சுக்கோ அப்படிம்பார். இது ரெண்டு கையும் பிடிச்சுன்றோம், ஒரே கையில தான் பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கும் போது 4 விரல மட்டும் பிடிச்சுண்டா பெரியவா சொல்லுவா பெண் குழந்தை பிறக்குமா, கட்ட விரல மட்டும் பிடிச்சுண்டா பிள்ளை குழந்தை பிறக்குமா. உடனே சந்தேகம் வேண்டாம், நம்ம எத்த பிடிச்சுடணும்னு. இப்ப நம்ம எதுவா இருக்கோமோ எது பிறந்திருக்கோ அதை வச்சு அதை தான் பிடிச்சுடணும். உடனே கேட்பா எங்காவது பெண்ணோ இருக்கு பிள்ளையோ இருக்குன்னா எல்லா வேலையும் சேர்த்து பிடிச்சுட்டு பேள், அவ்வளவுதான் அர்த்தம் அப்படின்னு. இது கல்யாணங்கள்ல சொல்ற வழக்கம் உண்டு. உடனே இதுக்கெல்லாம் ரிசர்ச் பேப்பர் இருக்கா, ப்ரூஃப் இருக்கான்லாம் கேட்காதீங்க. சொல்றது see as long as nothing affects us, what is wrong in admiring? இல்லையா? வாழ்க்கையில எல்லாமே லாஜிக் படி தான் நடக்கணும்னா நம்மள ரூபா கொடுத்து ஸ்கூல்ல படிக்க வைக்கிறா, ஃபெயில் ஆறோம், அதுக்கு என்ன லாஜிக் சொல்லுவோம்? சொல்றது இல்லையோனோ, இதுக்கும் சொல்லப்படாது. அதனால சீதையோடு ராமருக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா இந்த திருக்கல்யாணத்தை ரசிச்சவர் யாருன்னா ஐயாறுங்கிற க்ஷேத்திரம். 5 6 நதி, பஞ்சநதி க்ஷேத்திரம்னு கொண்டாடப்படக்கூடிய திருவையாறு. திருவையாறில் வளர்ந்தவர் தியாக பிரம்மம். தியாக பிரம்மம் ஏழை. ஆனா அந்த ஏழையின் பாடலை பாடி நாங்கள்லாம் எப்படி சம்பாதிக்கிறோம் பாருங்க. அதனால அவருக்கு சம்பாதிக்க தெரியல, அதனால இவ்வளவு பாடல் எழுதிட்டு நாங்க நேரவல் போடுறோம், ஸ்வரம் போடுறோம், ஸ்வரத்தை பாடி இவ்வளவுக்கு சம்பாவனைன்னு வாங்குறோம். அவருக்கு பாவம் வாங்க தெரியல. அந்த தியாகராஜர் பாவம் இருந்தார், அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை, இந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபம்லாம் எடுக்கணும்னு ஆசை. டொனேஷன்ஸ் அவருக்கு கிடைக்கல, என்ன பண்றதுன்னு யோசிச்சார். அப்பதான் சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லக்கூடிய தஹர வித்யா ஞாபகம் வந்தது. ஹிருதயம் என்பதே மண்டபம், அதுல இருக்கக்கூடிய இரத்த நாடிகள் என்பதுதான் தூண். அந்த தூணுக்கு நடுவுல ஒரு ஊஞ்சல் கட்டி ராமரையும் சீதையும் விடலாமே நினைச்சார். உள்ளுக்குள்ள தியாகராஜருடைய ஜீவாத்மா, ஹிருதயம் மண்டபம், மண்டபத்துல இருக்கக்கூடிய ரந்திரங்கள்லாம் தான் தூண். அதுக்குள்ள ஊஞ்சல்ல ராமரையும் சீதையும் விட்டார். விட்டுட்டு பின்னாடி வரார். பின்னாடி வந்தா யார் மேலேயும் இடிச்சார். யார் இந்த மல்லர்னு பார்த்தா, ரெசலர்னு பார்த்தா நம்ம ஹனுமான் நின்று இருக்கார். ஹனுமாரை பார்த்து சொல்றார் தியாகராஜர், நீங்க முன்னாடி போங்கோ, நீங்க முன்னாடி இருந்தாதான் ராமருக்கும் சீதைக்கும் சந்தோஷம். ஹனுமார் சொன்னாரா, இல்லப்பா தியாக பிரம்மம் நீ இருந்தாதான் சந்தோஷம். 2 பேரும் போராடுற சமயத்துல தியாகராஜர் ஒரு பாட்டு எழுதினார். பவனஜ ஸ்துதி பாத்ர பாவன சரித்ர ரவி சோம வரநேத்ர ரமணீய காத்ர சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே. தியாகராஜர் ராமரை பார்த்தார், சீதையை பார்த்தார். ஆச்சரியமான கல்யாணம்னார். அப்போ சீதை ராமரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா. தியாகராஜர் கேட்டார், பிராட்டி உமக்கிட்ட என்ன சொன்னா? இல்ல நாழியா எடுத்து ருக்மிணி கல்யாணத்தை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா.
விதர்ப தேசத்துல இருந்தவர் பீஷ்மகர்னு ஒரு ராஜா. அந்த பீஷ்மகருக்கு பிள்ளைகள் அநேகம். ருக்மி, ருக்மபாஹு, ருக்மாங்கதன் அப்படின்லாம் பேரு. ஆனா சொல்லுவாளே 5 பெத்து அரசனும் ஆண்டி ஆயிட்டான், ஆனா இவர் 6 பெத்து அரசனாவே இருந்தார். அழகான பெண், ஒரே ஒரு பெண், ருக்மிணி அப்படின்னு பேர். ஆனா இந்த சீதாவை சுருக்கவே முடியாது. சீதாவை எப்படி சுருக்குவேள்? சீதா தான் இருக்கணும். ஆனா ருக்மிணியை ருக்குன்னு சுருக்கிடலாம். அது என்னமோ அந்த ருக்மிணிக்கு பேருக்கு அமைஞ்சாது ஒரு வார்த்தை. எவ்வளோ பேர் அதை பாருங்க, ருக்கு வந்துட்டாளான்னு கேட்பா. யாருமா அந்த ருக்குன்னா ருக்மிணி. அந்த ருக்மிணிங்கிற வார்த்தையை யாரும் சரித்திரத்தை முழு பேரை சொன்னதை சரித்திரமே கிடையாது. அதனால அந்த ருக்மிணி இருந்தாள். அவள் விதர்ப தேசத்தை சார்ந்தவள். அண்ணன் இவ்வளவு இருந்ததுனால அவளால் எங்கேயுமே வெளில போக முடியாது இல்லையா? அதனால அப்படி இருந்தவள் ருக்மிணி. ஆனா விதர்ப தேசம்ங்கிறது இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய நாக்பூரை சுத்தி இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல பேசக்கூடிய சம்ஸ்கிருதத்துக்கு வைதர்பின்னு பேர். தட் இஸ் ஒன் ஸ்டைல். சம்ஸ்கிருதத்திலேயே வெவ்வேறு டைலெக்ட் உண்டு. இப்போ நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் கோயம்புத்தூர் பக்கம் நான் உபன்யாசத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி, ஏனுங்க சாமி வரீங்களா, அது ஒரு தமிழ். இதே நீங்கள் திருநெல்வேலி பக்கம் போதீங்கன்னா எலை, அதனால தான் பாண்டிய தேசத்தை சார்ந்த ஆண்டாள் எல்லே இளங்கிளியேன்னு எழுதினா, அதனால் அது ஒரு தமிழ். ஆனால் இதுக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல் இருக்கு மெட்ராஸ் தமிழ். நீங்கள் ஆட்டோவில் போங்கோ, நீ ஏக வச்சனம் தான், இங்கே பகுவச்சனமே கிடையாது. ஏக நீ, இங்கே உக்காரு, குந்து, அது என்ன குந்தாது அது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் சுவாமி. நம்ம அமர வேண்டும்னு சொன்னால் அவனுக்கு புரிய மாட்டேங்கிறது, குந்துன்னா நமக்கும் புரிய மாட்டேங்கிறது. அதனால மெட்ராஸ் அகராதி. தமிழில் எவ்வளவு விதம் இருக்கு. கன்னடத்துலேயும் உண்டு, பெங்களூர் கன்னடான்னு உண்டு, மைசூர் கன்னடான்னு உண்டு, சிவமொக்கா கன்னடான்னு உண்டு, மங்களூர் கன்னடான்னு உண்டு, தெலுங்குலையும் உண்டு, மலையாளத்துலையும் உண்டு. நீங்க இப்ப மலப்புரம் போனேள், அது ஒரு தமிழ், என்ன உமச்சி அப்படின்னு சொல்லுவா. இதே நீங்க ட்ரிஷூர் போனேன்னா உவ்வ, அது ஒரு தமிழ், ஒரு மலையாளம். பாலக்காடுக்கு போனேன்னா எரிவாயிட்டு இருக்கா, இது தமிழா மலையாளமானு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மெட்டலாய்ட்ஸ் நம்ம கெமிஸ்ட்ரியில மாட்டின்னு இருக்கோம். மெட்டலோல நான் அந்த மாதிரி மாட்டிப்போம். இந்த ஒவ்வொரு மொழிக்கும் இருக்கா மாதிரி சம்ஸ்கிருதத்திலையும் உண்டு. ஆனா the best form of Sanskrit in those days was the dialect that was spoken in Nagpur. வைதர்பின்னு பேர். அதை சார்ந்தவள் ருக்மிணி. ருக்மிணிக்கு அண்ணாமார்கள் இவ்வளவு இருந்ததுனால கெட்டுக்கோப்பு ஜாஸ்தி, வெளியில விடவே மாட்டா. இன்னைக்கு நீங்க அயோத்தியால ராம ஜென்ம பூமிக்கு போவே 10 இடத்துல உங்களை செக்யூரிட்டி செக் பண்ணுவான். நீங்க போயிட்டு எப்படி போனாலும் எப்படி வரேன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ருக்மிணியை பார்க்கணும்னா எல்லாரும் போயிட்டு வரணும்னா அவ்வளோ செக்யூரிட்டி செக் உண்டு. அதனால அவளுக்கு நியூஸ் பேப்பரும் வராது, மெசேஜும் வராது. அதனால பிளாக்கிங் ஆஃப் இன்டர்நெட் சைட்ஸ் வேற. அவளால் ஃபேஸ்புக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வெரி ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் ருக்மிணிக்கு. ஆனா ஒன்னே ஒன்று, குஜராத்ல துவாரகால கிருஷ்ணரை சேவிச்சுட்டு அவனுடைய ரசானுபவம் இருந்த பாகவதோத்தமர்கள் நாக்பூர்ல விதர்ப தேசத்து வழியா போகும்போது ருக்மிணி கன்னிமாடத்து பக்கத்துல இருக்க தெரு வழியா போவா. அவ அதை கேட்டுண்டே இருப்போம். கிருஷ்ணர் எப்படி தெரியுமோ அப்படின்னு ஒரு பாகவதர் சொல்லுவார். என்ன அழகு, என்ன அழகு. உள்ள போனேன்னா அவரை பார்த்ததுபடி தோள் கண்டார் தோளே கண்டார் என்றிருந்தேன்னு ஒருத்தர் சொல்லுவார். இன்னொருத்தர், ஐயோயோயோ அவர் திருவடியை பார்த்தேளா, தாமரையும் அல்லிப்பூவும் தோத்து போக வேண்டியதுதான். இன்னொருத்தர் சொன்னார், அவர் நடந்து வருவார், என்ன அழகா நடந்து வர்றார் தெரியுமோ. இப்படி சொல்லிண்டே போவாளாம். அதை சொல்றத காதால கேட்டுப்படாம் ருக்மிணி. அதனால ருக்மிணிக்கு கண்ணன் மீது வந்த காதல் பார்த்து வந்த காதல்னு கேட்டே வந்த காதல். அதனாலதான் இப்படி இருக்கு. அந்த சமயத்துல கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டார், கம்சனை கொன்னுட்டார். கம்சனுடைய பத்னிகள் யாருன்னா ஜராசந்தனுடைய பெண்கள். அதனால தன் பெண்களை விதவை ஆக்கிட்டானே ஜராசந்தனுக்கு கோபம். ஜராசந்தனுக்கு தோழன் தான் சிசுபாலன். சிசுபாலன் யாருன்னா கிருஷ்ணருக்கு ஒரு அத்தை பிள்ளை அர்ஜுனன், இன்னொரு அத்தை பிள்ளை சிசுபாலன். அதனால கிருஷ்ணருக்கு சிசுபாலன் அத்தை பிள்ளை, அத்தைன்னு வச்சுக்க வேண்டாம், சித்தி பிள்ளை, மன்னிக்கணும், சித்தி பிள்ளை. அதனால சித்தி பிள்ளை சிசுபாலன். இந்த சிசுபாலன் என்ன பண்ணிட்டான், நேர போனா ஜராசந்தனோடு தோழமை கொண்டான். பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் flock togetherன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவா. ஜராசந்தனுக்கு கண்ணனை கண்டால் பிடிக்காது, சிசுபாலனுக்கு கண்ணனை கண்டால் பிடிக்காது. ஜராசந்தன் சொன்னா, சிசுபாலா ஒன்ன அந்த ருக்மிணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சிசுபாலன் கேட்டான் ஏன், ஏன்னா ருக்மிணிக்கு கிருஷ்ணரை கண்டா பிடிக்கும், அதனால ருக்மிணியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கிருஷ்ணர் மீது பகை தீர்த்து கொண்டதாக ஆகும்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கிளப்புக்கு போயிருக்கா. அந்த கிளப்புக்கு பார்த்து ருக்மி வருவான். யாரு, ருக்மிணியுடைய முதல் அண்ணா. ருக்மியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னா ஜராசந்தன். உடனே சொன்னா, லெட் மீ இன்ட்ரடியூஸ் யூ டு மிஸ்டர் சிசுபாலா, வெரி எலிஜிபிள் பேச்சுலர். இவனை தான் உன்னுடைய தங்கைக்கு பார்த்தேன்னார். ருக்மியை 2 வாரத்தை புகழ்ந்துட்டா போறோம், ஓகே டன் அப்படின்னு விட்டார். பீஷ்மகர் ராஜாவுக்கு பவரே கிடையாது.
நம்ம தில்லியில எல்லாம் பார்த்துருக்கோமே, ஆள்பவர் ஒத்தர் ஆனா வீட்டிலேருந்து ஆளக்கூடிய அம்மையார் இன்னொத்தின்னு. அந்த மாதிரி பீஷ்மகர் அவருக்கு ஆளறதுக்கான சாமர்த்தியம் இல்லை, பிள்ளைய வச்சுதான் ஆழ்வார். பிள்ளை சொல்படி அப்பா கேட்டுட்டார். ருக்மிணி கிட்ட போய் சொன்னா, நாளை கார்த்தால விரதம், சாயங்காலம் மாப்பிள்ளை அழைப்பு, ஜானவாசம், நிச்சயதார்த்தம், அதுக்கு அடுத்த நாள் கல்யாணம்னுட்டா. ராத்திரி கொள்ளல, காலங்கார்த்தால எழுந்தா, விரதம் ஆயிடுத்து. அந்த பக்கம் ஜாதகர்மா நாமகர்மா விரதங்கள்லாம் ஆயிடுத்து. நிச்சயதார்த்தம் ஆயிடுத்து. நிச்சயதார்த்தமான கையோட ஜானவாசம் நடக்கணும். பராத்துன்னு இந்த வடநாட்டெல்லாம் போயிருந்தேன்னா பராத்துன்னு சொல்லுவா. பராத்துன்னா இந்த காருக்கு இந்த ரோஸ் எல்லாம் இந்த செலோ டேப்ல ஒட்டி அது மெதுவாக வரும். ஒருத்தர் கேட்டார், உமா கல்யாணத்தில் ஜானவாசம் இருந்துதானே? ஏன் சுவாமி, தினம் நீங்கள் அண்ணா சாலையில் வந்தால் நித்திய ஜானவாசம் தானே, மெதுவாக தானே வருது வண்டி, அதனால தனியாக உன்னத்தை கொண்டு வாடுவானே. அதனால அடுத்து ருக்மிணி கடிதாசி எழுதினா. இப்போ நிச்சயதார்த்தம் ஆக போகுது, அடுத்து ஜானவாசம் ஆக போகிறது. கடிதாசி எழுதினா, சுருட்டி ஒரு பிராமணனை கூட்டா. மாமி சொல்லுதோ, பிடிச்சிக்கோ, நேர போய் துவாரகையில போய் கொடுத்துட்டு வா. யாருக்கிட்ட கொடுக்கணும்? கிருஷ்ணர்கிட்ட போய் கொடுத்துட்டு வா, ரதம் வச்சிருக்கேன், யாருக்கும் தெரியாம போயிட்டு வா. இவருக்கு என்ன இருக்குன்னுலாம் தெரியாது, எதுக்கு அமைச்சிருக்கான்லாம் தெரியாது, கொடுக்கணுங்கிறது தெரியும். ராத்திரி புறப்பட்டார். அது வேகமா போறது ரதம். ராத்திரி ஒரு 10 மணிக்கு போய் சேர்ந்தது. கிருஷ்ணர் வந்தார். கிடுகிடுன்னு பிராமணருக்கு போஜனம் இட்டார். ஆயிடுத்தான்னு கேட்டார். தூங்கணும் அப்படின்னார். சரி தூங்குங்கன்னு ஏசி எல்லாம் ஆன் பண்ணி தூங்க விட்டார். 2 மணி நேரம் ஆச்சு. பிராமணன் எழுந்துட்டார். தீர்த்தம் குடிக்கணும். இல்ல எங்க ஊர்ல எங்க அரசி உங்ககிட்ட ஒரு கடிதாசி கொடுக்க சொன்னா, அப்படிங்கோ. கிருஷ்ணர் பார்த்தார், இதுதான் கடிதாசி, வம்பா இருக்க போறது, நீயே படின்னு விட்டார். கண்ணெல்லாம் புளிச்ச பிராமணனுக்கு அப்படியே நடு ராத்திரியில படிக்கிறார். அதை பார்த்தாலே தெரியறது இது சாதாரண கடிதம் அல்ல, காதல் கடிதம்னு. அந்த காலத்து அன்பே ஆறுயிரே என் கண்ணின் நிறைந்த மானே தேனே பொன்குடமே பொற்சித்திரமேன்னு எழுதுற மாதிரி இவ எழுதியிருக்கா. என்ன எழுதியிருக்கா? அரசனுக்கு எழுதினா மகாராஜான்னு எழுதினா. அவ எழுதல. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதான் தே. வெக்கமா இருக்கு பிராமணனுக்கு. ஏன்னா இவ என்ன சொல்றா? ஓ யூ மிஸ்டர் வேர்ல்ட், அழகனே, உலக அழகான்லாம் சொல்றா. பிராமணனுக்கு எப்படி இதெல்லாம் உட்காந்து படிப்பாரு? உங்களை தான் சொல்றா. புவன சுந்தர ஸ்ருண்வதான் தே. அவருக்கு ஏதோ பாட்டு என்ன மாதிரி தான் சுமாரா வரும், அவர் ஏதோ பாடுறார். ஸ்ருத்வா குணான். ருக்மிணி எழுதியிருக்கா, கிருஷ்ணா சீதை உன்னை முன்னாடி பார்த்துருக்கா, ஆனா நான் பார்க்கல, நீ எப்படி இருப்பேனே எனக்கு தெரியாது, ஆனா உன்னை பத்தி தெரிஞ்சதெல்லாம் காதால கேட்டே வந்திருக்கு. ஸ்ருத்வா குணான், காதால கேட்டு, ஸ்ருத்வா ஸ்ரவணம் கீர்த்தனம், ஜிஹ்வே கேசவ கீர்த்தனம், முரரிப்பும் சேத்தோ பஜ ஸ்ரீதரம். கேட்டிருக்கேன்னா, ஸ்ருத்வா எதை கேட்டிருக்கேன்னார்? குணான், குணங்களை கேட்டிருக்கேன்னா. என்ன சுவாமி குணங்களையா கேட்டிருக்கா? கிருஷ்ணர் கிட்ட எல்லாம் துர்குணமாச்சே, பொய் சொல்லுவர். கண்ணா, அதாவது ஆண்டாள் சொல்றா, எத்தனை ஏலா பொய்கள் உரைப்பானை, உலகத்துல எவ்வளவு பொய் சொல்ல முடியும்னு சாமர்த்தியம் இருந்துதான் அது கிருஷ்ணர் ஒத்தரால தான் முடியுமா. பொய் சொல்லுவர், திருடுவர், இவ்வளவு பண்ணிவிட்டு நீங்க குணம் குணம்னு சொன்னா. ருக்மிணி சொன்னா, நீ தப்பா படிக்கிற, சம்ஸ்கிருதத்துல ஸ்ருத்வா குணான்னு படிக்க வேண்டாம், ஸ்ருத்வா அகுணான் புவன. கிருஷ்ணா உன்னுடைய குணத்தை பார்த்து நான் உன்னை காதலிக்கல, நீ இந்த திருடுறியோனோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பொய் சொல்றியோனோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்ருத்வா அகுணான். அடுத்த வார்த்தை தேடினா, சஹஸ்ரநாமத்தை புரட்டி போட்டா. நாங்கள்லாம் இன்ஜினியரிங்ல அப்ளைடு இன்ஜினியரிங்ல ஒரு கோர்ஸ் பண்ணுவோம். அதுக்கு சிவில் இன்ஜினியரிங் டெக்னிக்ல ஒரு ப்ராசஸ் உண்டு, சீவ் அனாலிசிஸ்னு பேரு. மண்ணை மேல் ஜலடையில கொட்டிட்டு தட்டு 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 தட்டுன்னு தட்டினா கீழே இருக்கக்கூடிய ஜலடையில சாரம் மட்டும் மிஞ்சும். ருக்மிணி என்ன பண்ணாளா, 1000 திருநாமங்கள், விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத்து பூதபிருத்து பாவஹா பூதாத்மா பூதபாவனஹா பூதாத்மா பரமாத்மாச்ச, எல்லா நாமங்களையும் ஒரு ஜலடையா போட்டா தட்டு 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 தட்டுன்னு தட்டினா எந்த நாமம் மிஞ்சறதுன்னு பார்த்தா ஒரே ஒரு நாமம் மிஞ்சித்தான், புவன சுந்தர, உலக அழகன் அவன்தான்னு மிஞ்சித்தான். அதை உடனே முக்கூர் அழகிசிங்கர் எங்களுக்கு அகோபில மடத்துல 44ஆம் பட்டம் அழகிசிங்கர் இருந்தார். அவர் இதுக்கு காலக்ஷேபம் பண்ணுவார். எப்படி சொல்லணுமா, புவன சுந்தரன்னு சொல்லப்படாதான், சுந்தரன்னு சொல்லணுமா. ஏன் சுந்தரன்னு கேட்டா, அழகன்னா அவன் தானே. அதாவது அவருக்கு முடி கொஞ்சம் கேர்லியா இருக்கும். அந்த காலத்துல இந்த நர்சரி ரைம்ஸ்ல கேர்லி ஹேர், லவ்லி ஃபேர், ஐஸ் ஆர் ப்ளூ, லவ்லி டூன்லாம் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இவருக்கு சிக்குரம். அதையே தான் லீலா சுகர் சொல்றார். சிக்குரம் பகுளம் விரளம் பிரமரம் மிருதுளம் வச்சனம் விபுலம் நயனம் அதரம் மதுரம் வதனம் லலிதம் சபலம் சரிதம் கதானுபவே. சுருண்ட குழல் கற்றை, கருத்த குழல் கற்றை, வாசனை பொருந்திய குழல் கற்றை, பளபளான்னு இருக்கக்கூடிய குழல் கற்றை. அந்த குழல் கற்றையை வாரி விடுவலாம் யசோதை.
அப்படிங்கிறதுக்குள்ள சுருண்டுக்குமா. இது என்ன பண்றது, இது எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்தா ஒரு மயில் பெயிண்ட் இருந்தது, பீலியை கீழே போட்டிருக்கு. சரி இது கிளிப்பா போடலாமே, இப்பெல்லாம் கிளிப்பு கிடைக்கிறது பாருங்க, இப்படி போட்டு ஒரு குச்சி மாதிரி இருக்குது நீங்க வச்சு. இன்னொன்னும் கஜேந்திர மோட்சத்துல அந்த முதல்ல பிடிச்ச மாதிரி இப்படி ஒரு கிளிப்பு. கஜா ஆகர்ஷத்தே தீரே கிராக ஆகர்ஷத்தே ஜலேன்னு மீனவர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்து காணவர் வேழம் கையெடுத்தலர கராதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமர் சோலை மாடமாமையிலே திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு ஆழ்வார். அந்த கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்தை ஞாபகப்படுத்துறது ஒரு கிளிப்பு. இன்னொன்று கிருஷ்ணாவதாரம். இப்படின்னு நம்ம ஒரு ஒரு பொருளா ரசிச்சாதான் அவதாரங்கள் ஞாபகத்துக்கு வரும். மயில் பீலி மாதிரி ஒன்றத்தை ஃபிட் பண்ணா திரும்புனா என்ன அழகா இருக்கு. மயில் பீலியை கிளிப்பா ஃபிட் பண்ணா கூட இந்த மூஞ்சி அழகா இருக்கே. அதனாலதான் சதாசிவ பிரம்மேந்திராள் அத்வைதி. அவருக்கு சகுண பிரம்மம் வேண்டாம், நிர்குண பிரம்மம், குணமே இல்லாத பிரம்மம், உருவமே இல்லாத பிரம்மத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கார். பேட்டியாளர் போய் பேட்டி எடுத்தார். உமக்கு பிடித்தது எது? சர்வம் பிரம்மமயம்னர். மறுபடியும் சொல்லுங்க, சர்வம் பிரம்மமயம். பிடிச்சது இதுதானா? இல்ல, கிட்டக்கவா. ரெக்கார்டர் ஆஃப் பண்ணுனர் பிரம்மேந்திராள். ஆஃப் பண்ணிவிட்டார் ரிப்போர்ட்டர். என்ன பிடிச்சிருக்கு? பிரம்மமயம் தான். ஆனா ஒன்னே ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது? இந்த மயில் பீலியோட ஒரு குழந்தை இருக்கே, அதை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மதஷிகி பிஞ்ச அலங்கிருத சிக்குரே மஹனீயக போல விஜித முகுரே மானச சஞ்சரரே. என் மனசு அந்த மயில் பீலி தரித்தவன் பின்னாடியே போறதேன்னார். அதனால அப்பேற்பட்டவன் சுந்தரன். ஒரு நாள் இவர் பண்ணியிருக்கிற அலங்காரத்தை பார்த்துட்டு எல்லாரும் கண் போட ஆரம்பிச்சாலாம். யசோதை நினைச்சாலாம் இனிமே இந்த அலங்காரம் இருக்கக்கூடாதுன்னு கழிச்சுட்டாலாம். காட்டுல வளர்ந்த புஷ்பங்கள், காட்டு புஷ்பங்கள் கண்ணா பின்னான் இருக்கும், அதை வச்சு அலங்காரம் பண்ணதா தேசிகன் எழுதுறார். சித்ரா கல்ப ஸ்ரவசி கலையன் லாங்களி கர்ணபூரம் பர்ஹோத்தம் ஸ்புரித சிகுரோ பந்துஜீவம் ததானஹ குஞ்சா பீடா முரசி லலிதாம் தாரயன் ஹாரயஷ்டிம் கோபஸ்திரீனாம் ஜெயதி கிதவஹ கோபி கௌமாரஹாரின்னு காட்டுல வளரக்கூடிய காட்டு புஷ்பங்களையும் குஞ்சா கொட்டையும் வச்சு அலங்காரம் பண்ணா. முன்னாடி சுந்தரனா மட்டும் இருந்தார், இப்போ திரும்பிடானா யசோதை, இப்போ வனசுந்தரனா போயிட்டானா. ஸ்ருத்வா குணான் வனசுந்தர ஸ்ருண்வதாந்தே. ஐயோ இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணா ரொம்ப அழகா இருக்காரேன்னு ஆபரணங்கள் அந்த புஷ்பங்கள் எல்லாம் களைஞ்சுட்டு அழகான புதுசா பூத்த முத்து அதுல அலங்காரம் பண்ணிருக்கா. அழகா பூத்த இன்னொரு முத்து முல்லாக்கா போட்டிருக்கா. கஸ்தூரி திலகமா வச்சிருக்கா. கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே வர மௌக்திகம் கரதளே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டேச்ச முக்தாவளியும் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணின்னு அலங்காரம் பண்ணா. முன்னாடி வனப்புஷ்பங்கள் வச்சு அலங்காரம் பண்ணா வனசுந்தர, இப்போ மத்த விஷயங்கள் வச்சு அலங்காரம் பண்ணா புவன சுந்தரன் ஆயிட்டாராம். அதனால ஸ்ருத்வா குணான் சுந்தர ஸ்ருத்வா குணான் வனசுந்தர ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம். என் உடம்பெல்லாம் தகிக்கிறது கிருஷ்ணா, நீ என்னை கூட்டுன்னு போக மாட்டியா? நான் விதர்ப தேசத்துல இருக்கேனே, நீயோ இருப்பது துவாரகாபுரியில். கண்ணா என்னை அழைத்து கொண்டு செல்ல